Hey gorgeous, இது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. பர்பிள் ஆப்லேருந்து நான் ரீசெண்ட்லி பர்ச்சேஸ் பண்ண எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கிரேஸ் டூவோ லிப்ஸ்டிக். இது ஒரு நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா சாட்டின் மேட் ஃபினிஷில் வருது. இனிஷியலி நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிட்டு மேட் ஆகிடுது. சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபரும் ஆகலை. இதோட லாஸ்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 3 to 4 ஹவர்ஸே நல்லாவே விஸ்டாண்ட் ஆகுது. நான் வாங்கியிருந்த 2 ஷேடுமே நியூட் ஷேட் தான். இதோட ப்ரைஸ் 239 ரூபாய் வந்தது. நீங்களே பார்க்கலாம், அது அப்ளை பண்ணும்போது எப்படி க்ரீமியாக கிளைட் ஆகுது. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணாலும் அது வேர் ஆஃப் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா லாக்மி ஐகானிக் ஐலைனர் இன்டென்ஸ் பிளாக்ல வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 154 ரூபாய் வந்தது. இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் ஸ்மச் ப்ரூஃபும். இதோட ப்ரஷ் டிப் நல்லா ஃபைனாக லாங்காகவும் இருந்தது. ஸோ இதோட லைன் வரையும் போது நல்லா ப்ரிசிஷன் கிடைக்கும் நமக்கு. இது நான் உங்களுக்கு இப்போ ஸ்மச் பண்ணி காட்டுறேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் விட்டுருக்கேன், அதுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிட்டு சுத்தமாக ஸ்மஜ் ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட வெயிட்லெஸ் ஸ்டே மேட் ஃபினிஷ் காம்பேக்ட் பவுடர். இதோட ஷேட் நேச்சுரல் 2ல வாங்கினேன். இந்த காம்பேக்ட் பவுடர் 184 ரூபாய்க்கு வாங்கினேன். இது ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது, காம்ப்ளெக்ஷன் ஈவன் அவுட் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரெஸ்ட் பவுடர். இது நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ஹேண்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கவரேஜ் எப்படி இருக்குன்னு. அந்த லிப் கலரை நல்லாவே கவர் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசையர் லிப் லைனர். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 8 நியூட் ஸ்பெல். இது எனக்கு ஃப்ரீபியாக தான் கிடைச்சிது. ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்கிட்ட ஆல்ரெடி ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர் இருக்குது. அது இதோட ஷேட் இன்னும் டார்க்கராக இருக்கும். இது டார்க் சாக்லேட் இந்த ஷேடு. இந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. பட் இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறதும் இந்த டார்க் சாக்லேட் லிப் லைனர் தான். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஆயில் இன்ஃப்யூஸ்ட் மைசெல்லார் வாட்டர். இதோட ப்ரைஸ் 170 ரூபாய்க்கு வாங்கினேன். மைசெல்லார் வாட்டர் எப்போதும் போல் நீங்கள் காட்டன் பேடில் இல்லைனா மேக்கப் ரிமூவர் ஸ்பஞ்சில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சும்மா கையில் போட்டு ரப் பண்ணி காட்டுறேன். இந்த லிப்ஸ்டிக்லாம் இந்த மேக்கப் ரிமூவரில் ரொம்ப ஈஸியாகவே வேர் ஆஃப் ஆகிட்டு இந்த ஐலைனர் நல்லாவே ஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். மேக்கப் ரிமூவர் போட்டும் நான் லைட்டாக வந்துட்டு ரப் பண்ணதுக்கப்புறம் தான் போனது. பட் ஓவரால் மேக்கப் எல்லாமே ஈஸிலி மெல்ட் ஆகிட்டு ரிமூவ் ஆகிட்டு. இது பார்த்திங்கன்னா மார்ஸோட ஃபேபுலாஷ் ஐலாஷஸ். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் 02 கிளாசிக் கேர்ள் இது வாங்கினேன். நிறையா லேஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த பேண்ட் பெருசாக இருந்தது, இல்லைனா அந்த லேஷஸ் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருந்தது, ஃப்ளஃபியாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஐலாஷ் க்ளூ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கப்ஸ் அண்ட் லேஷஸோட ஐலாஷ் க்ளூ 3 ml பேக்கு பிளாக்ல வாங்கியிருக்கேன். இது 149 ரூபா வந்தது. இந்த ஃபேக் லேஷஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபா தான் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன் இந்த மாதிரி ஃபேக் லேஷஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இந்த லேஷஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நம்மளோட ஐயை விட கொஞ்சம் லாங்காக கூட இருக்கும். சரியாக ப்ராப்பராக சிட் ஆகாது சிலது. ஸோ அந்த எண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி கட் கூட பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்கலாம், ஸ்டார்டிங் போர்ஷன் தான் கொஞ்சம் எனக்கு சிட் ஆகலை, வெளியில் வந்துட்டே இருந்தது. எண்ட்ஸ்லாம் கரெக்டாக சிட் ஆகிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஐலாஷ் பேண்டில் மட்டும் ஐலாஷ் க்ளூ அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோடய ஐலையே நான் ஒரு லைன் மாதிரி ஐலைனர் மாதிரி அந்த லேஷ் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணேன். அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது. எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அந்த க்ளூவும் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு. இது பார்த்தீங்கன்னா மேப்லின் நியூயார்க்கோட ஃபிட்மி மேட் ப்ளஸ் போர்லெஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் டியூப்பில் வாங்கியிருக்கேன். நான் 220 நேச்சுரல் பெய்ஜ் ஷேடில் வாங்கியிருக்கேன். இது 18 ml பார்த்தீங்கன்னா 221 ரூபாய்க்கு வாங்கினேன்.
இந்த ஷேட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டோரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேறு ஷேடில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய ஷேட்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் நான் ஸ்டோரில் ட்ரையல் பார்த்ததுக்கப்புறமா தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரைட்டர் ஷேட் மாதிரி இருக்கும். இது ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறமா என்னோடய ஷேடில் நல்லாவே செட் ஆகுது. நான் இப்போ ஒரு ஒன் சைடில் மட்டும் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு உங்களுக்கு அதர் ஹாஃப் ஆஃப் மை ஃபேஸை காட்டுறேன். இப்போ என்னோடய கேமராலேயும் இது இன்னும் கொஞ்சம் ஷேடு வந்துட்டு லைட்டராக பிக் ஆகுது. பட் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெய்ஜ் டோனில் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இது செட் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் ஒன் சைடு அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோடய ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணல. இப்போ உங்களுக்கு ஷேட் நீங்கள் வாங்குறீங்கன்னும் போது உங்களோட ஃபேஸில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டு டிட்டர்மைன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்வைப் பண்ணி காட்டும் போது உங்களுக்கே தெரியுது என்னோடய ஷேட் அது டெஃபினெட்லி அந்த மாதிரி இல்லை. பட் இது கொஞ்சம் நீங்கள் பிளெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய ஷேடோட அது பிளெண்ட் ஆகிறது தெரியும். நான் இப்போது இந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே ஃபேஸில் கலர் கரெக்ட் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜால அப்புறம் ஃபோர்ஹெட்லலாம் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஈவன் டோன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபவுண்டேஷன் பில்டபிள் கவரேஜாக தான் இருக்குது. ஃபஸ்ட் அப்ளிகேஷன்லேயே ஃபுல்லாக கவரேஜ் கிடைக்குதானா அந்த அளவுக்கு இல்லை. லைக் நீங்கள் லேயர் பில்ட் பண்ண நல்லாவே கவரேஜ் கிடைக்கும். நான் இப்போது ஸ்பஞ்ச் வச்சுட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபிங்கரால் தான் அப்ளை பண்ணுறேன். இதோட ஷேட் நீங்களே பார்க்கலாம். நான் ஜஸ்ட் அண்டர் ஐக்கும் இது கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அண்டர் ஐலையும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். பட் யூஸ்வலி நான் அண்டர் ஐஸ்க்கு கலர் கரெக்ட் பண்ணிட்டு தான் கன்சீல் பண்ணுவேன். இது ஆக்சுவலி நாட் பேட், ரொம்ப க்ரே அவுட் பண்ணல, கொஞ்சம் நல்ல கவரேஜ் கிடச்சிருக்கு. வீடியோவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகி என் ஸ்கின்னோட அது பிளெண்ட் ஆகிருக்குன்னு. இந்த மேக்கப் ஸ்பஞ்ச் செட் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது 125 ரூபா ஆனது. இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வித் ஃப்ளாட் சைடு 2 கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் சைடு 2 கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் பஃப் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது, ஸ்மூத்தாகவும் இருந்தது ஸ்கின்ல. அப்புறம் ரொம்ப டைனியாக இருக்கிற ஸ்பஞ்சஸும் 3 கொடுத்துருக்காங்க, கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பஞ்சஸ் எல்லாமே நல்லாவே சாஃப்டாக இருந்தது. வாட்டரில் டம்ப் பண்ணி இன்னும் பார்க்கல. பட் ஆஸ் அ செட் 125 ரூபாய்க்கு மஸ்ட் பை. இது பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் பிளாக்ல வாங்கியிருக்கேன். இது 24 hour லாங் ஸ்டே, 1 stroke ஸ்மூத் கிளைட், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், ஃபேட் ப்ரூஃப் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் இ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 154 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நான் இதை ஸ்மட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே ட்ரை ஆகிட்டு ஸ்மட்சும் ஆகலை. பட் இது ரொம்ப இன்டென்ஸ் பிளாக்காக இருக்கான்னா அப்படி இல்லை, நார்மல் பிளாக் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்கோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வாஷபிள் வாங்கினேன், வெரி பிளாக் இதோட ஷேட். இது 270 ரூபா வந்தது. நான் மஸ்காரா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் வாங்க மாட்டேன், வாஷபிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஈஸிலி வாஷ் ஆஃப் ஆகிற மாதிரி. ஸோ நான் இது சும்மா கையில் உங்களுக்கு ரப் பண்ணி காட்டுறேன். அண்ட் வாட்டரோட இது எப்படி ஸ்மஜ் ஆகிட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு காட்டுறேன். பட் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் அது ஸ்மஜ்லாம் ஆகலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ட்ரையும் ஆகிடுது. நான் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இப்போ இதை ஸ்மட்ச் பண்ணி காட்டுறேன். காஜலையும் ஸ்மட்ச் பண்ணி காட்டுறேன். காஜல் ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப், ஸோ அதுவும் நல்லா இன்டாக்டாக இருக்குது. மஸ்காரா வாஷபிள் ஆகணும், ஸோ அதை நான் இப்போ ஸ்மட்ச் பண்ணுறேன். ஈஸிலி அது எப்படி வாஷ் ஆஃப் ஆகுதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா NYBயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம். இது ப்ரைமராகவும் ஆக்ட் ஆகும், ஹைலைட்டராகவும் ஆக்ட் ஆகும், மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகும்னு போட்டிருக்கு. இதோட ஷேட் பார்த்திங்கன்னா பிங்க் டோபாஸ் அது வாங்கியிருந்தேன் நான். லைட்டாக பிங்க் ஷேடில் இருந்தது. 199 ரூபாய்க்கு வாங்கினேன்.
இது நம்ம பேஸில் அப்படியே ப்ரைமர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போட்டால் நல்லா நமக்கு ஸ்கின் வந்துட்டு க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இது ரொம்ப இலுமினேட்டிங்காக இருக்க மாதிரி தெரியல. பட் ஆஸ் அ ஹைலைட்டராக நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட். ப்ளூ ஹெவனோட ஸ்டிக் அண்ட் ஸ்லே மல்டி டாஸ்க் ட்ரையோ கான்டோர் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர். இது மூணுமே ஜஸ்ட்டு நமக்கு ஒரே பாக்ஸில் கிடைக்குது. இந்த கான்டோர் ஷேட் ப்ளஷ் ஹைலைட்டர் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஸ்வாட்ச்லேயே பார்க்கலாம் எவ்வளோ ஈஸிலி கிளைட் ஆகுது அப்படின்னு. அது மாதிரி இதோட ஷேட் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரௌன் டு மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு இந்த 3 ஷேடுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கான்டோரிங்காக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாகவும் இருக்கட்டும், ஹைலைட்டர் ஃபேர் ஸ்கின்னுக்கும் இந்த ஹைலைட்டர் நல்லாவே இருக்கும். இப்போ என்னோடய ஃபேஸில் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருந்ததுனால ரொம்ப வாஷ் ஆஃப் ஆன மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக கான்டோர் அண்ட் ப்ளஷ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபியூ ஷேட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது அந்த கான்டோரிங் எல்லாத்துக்கும். நான் பார்த்தீங்கன்னா ராயல் டீப் இது சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 228 ரூபா தான் வந்தது. நான் இப்போ கான்டோர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளஷ்ஷும் அதோட அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இதில் எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணல, பியூட்டி பிளெண்டர், ப்ரஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கையாலே பிளெண்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்பவே நல்லா ஈஸிலி பிளெண்ட் ஆகுது ஃபவுண்டேஷனுக்கு மேலேயுமே. நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் நல்லா அது கேப்சர் ஆகிறதுக்காக மல்டிபிள் கோட்ஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே என்னோட லெஃப்ட் சைடில் போடுற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். ரைட் சைடில் நான் இது எந்த அளவுக்கு பில்டபிள் கவரேஜ் கிடைக்கும் நமக்கு அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறையா ப்ளஷ் அண்ட் கான்டோர் நான் போட்டு காட்டுறேன். அதோட ஷேட் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியறதுக்காக. உங்களுக்கே தெரியும் இப்போது லெஃப்ட் சைடில் ஒரு மீடியம் கவரேஜில் இருக்குது. ரைட் சைடில் என்னோடய ரைட் சைடில் நல்லாவே பிரைட்டர் டோன் வரைக்கும் நம்மளால் அதை பில்ட் பண்ண முடியும். இப்போ என்னோடய ஃபேஸ் ரொம்ப வாஷ் ஆஃப் ஆகியிருந்தது இல்லையா ஃபவுண்டேஷனில், இப்போ டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். எனக்கு ஃபோர்ஹெட்லேயும் நல்ல கான்டோரிங் கிடச்சிருக்கு. நான் நோஸ் கான்டோர் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹைலைட்டரும் பில்டபிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வைப்லேயே ரொம்ப கவரேஜ் இருக்கா அப்படின்னா ரொம்ப அப்படியே கிளாஸ் மாதிரிலாம் இல்லை, மீடியமான ஒரு கவரேஜ் இருக்குது. நம்ம ஆனால் பில்ட் பண்ணிக்கலாம் இது வேணுங்கிற அளவுக்கு. பட் ஓவரால் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஸ்கின் லைக் மாதிரி இருக்குது ஃபினிஷ் பார்த்திங்கன்னா. இந்த ஹைலைட்டர் நோஸ்லேயும் ஐயோட இன்னர் கார்னர்லேயும் நான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அந்த கவரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இன்னர் கார்னரில் அந்த க்ளோ வந்துட்டு நல்லாவே அப்ளை லைக் ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணதுக்கே நல்லாவே ஒரு இன்னர் கார்னர் க்ளோ கொடுக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த ஹைலைட்டர் நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஐ ஹைலி ரெக்கமெண்ட், மஸ்ட் பை ப்ராடக்ட் இது. இது பார்த்தீங்கன்னா மார்ஸோட மெஸ்மரைஸ் ஹைலி பிக்மெண்டட் 16 கலர் ஐஷேடோ பேலட். பேலட் ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் ஆஃபரில் 294 தான் வந்தது, 294 ரூபா. இந்த ஐஷேடோவோட பிக்மெண்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஜஸ்ட்டு ஒரு மைல்டு ஸ்வைப்லேயே நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த சில்வர் கிளிட்டர் பார்த்திங்கன்னா நல்ல சங்கி கிளிட்டராக இருக்குது. நல்லா ஸ்டிக் ஆகிக்குது ஸ்கின்ல. லைக் நான் ஸ்வைப் பண்ணி பார்த்தாலும் அது இட்ஸ் நாட் கோயிங் அவே. ரொம்ப சங்கி கிளிட்டர் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி ஷிம்மர் ஐஷேடோவும் ஒரு 4-5 ஷேடில் கொடுத்துருக்காங்க. ரோஸ் பிங்க், கோல்டு, சில்வர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் ப்ராடக்ட், ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்லேயே நல்ல ஒரு பே ஆஃப் கொடுக்குது. நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் தான் நான் ஸ்வைப் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட கலரும் இருக்குது, ஷிம்மரிங்கும் இருக்குது.
இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் தான். பேசிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேட் ஷேடோஸும் இருக்குது, அதே மாதிரி ஹைலி பிக்மெண்டட் ஷிம்மர் ஷேடோஸும் இருக்குது. நான் பர்பிளோட எலைட் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணதுனால 2 ஃப்ரீபியும் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபேக் நெயில்ஸ் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 100 ஒயிட் நெயில்ஸும் 100 டிரான்ஸ்பரண்ட் நெயில்ஸும் ப்ளஸ் 10 ஷீட்ஸ் ஆஃப் இந்த ஸ்டிக்கர்ஸ், இது சேர்த்து 141 ரூபாய் தான் ஆனது. இப்போ வரைக்கும் நான் ஃபேக் நெயில்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்கலான்னு தான் இது வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணினீங்கன்னா அது வந்து டபுள் சைடட் ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற லேயரை நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் சைஸ்க்கான நெயிலை அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோட பெரிய சைஸ் நெயில் தான். நான் இன்னும் இதுக்கப்புறமா இதை ட்ரிம் பண்ணணும், கட் பண்ணிக்கணும் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர் நமக்கான டிசைர்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டாக தான் இருக்குது, ஈஸியாக ரிமூவ் ஆகலை. இது பார்த்திங்கன்னா நெயில் ஆர்ட் டெக்கல்ஸ் 12 ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம். இது மோஸ்ட்டாக ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் பேட்டர்னில் இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் விளையாடுவோம் இல்லையா, வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்லைட் பண்ணாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணாலே அது வெளில வந்துடும். நீங்கள் இதர் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெயிலில் ஸ்டிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நெயிலே வச்சுட்டு இந்த பேப்பர் மேலே வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த பேப்பரை இது நெயிலேயே ஸ்டிக் ஆகிக்கும். ஆக்சுவலி ஜஸ்ட்டு ஒரு டேப் தான் பண்ணேன், நெயிலில் நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மேலே, அது செக்யூர் பண்ணுறதுக்கு. நான் இந்த லீவ்ஸ் உங்களுக்கு கேமராவில் பிக் ஆக மாட்டுது, பட் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். 113 ரூபாய்க்கு 12 ஷீட்ஸ் கிடைக்குது. அண்ட் தட்ஸ் இட். நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தாச்சு. ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பை.